இந்தா சாப்பிடு சாப்பிடு. எனக்கு இந்த குழம்பு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு பிடிக்கல, இது ரொம்ப புளிக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, லைட்டா தானே புளிக்குது, நல்லா பசனி சாப்பிடு. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மோ வேற குழம்பு எதுவும் இல்ல, இதுதான் இருக்கு. அப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடுன்னு சொல்றேன்ல, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏய், அவ்வளவு திமிரா உனக்கு? அம்மோ, உன்னை சாப்பிடுன்னு சொன்னேன், சாப்பிடு. என்ன என்னாச்சு? என்ன? அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சீங்க? இவளுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலதான் அடிச்சேன். சாப்பாடு கொடுத்தா வேணான்னு சொல்றா. அதுக்காக இவ்வளவு அடிக்கணுமாமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அவளை இப்படி அடிக்கிறீங்க? அவ சின்ன குழந்தை தானம்மா, ஏதாவது தப்பு பண்ணா உடனே தண்டிக்கணுமா? என்ன தப்புன்னு சொல்லி புரிய வச்சா போதாதா? எங்க அடிச்சாங்க? கையில. அச்சோ, சரி சரி சரியாயிடும். ஏமா இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? ஏன் அனு, என்கிட்ட சண்டைக்கு வராத. எது சரி எது தப்புன்னு எனக்கும் தெரியும், அதெல்லாம் நீ எனக்கு ஒண்ணு கத்து தர வேண்டாம். ஒரு குழந்தை கையை அடிச்சு உடைச்சுதான் நீங்க தண்டிப்பீங்களோ? நான் இப்ப சொன்னது தப்பா இல்ல நீங்க இப்ப செஞ்சது தப்பா? அடிச்சு உடைச்சிட்டேனா? அனு, சில நேரத்துல நீ வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. நான் தான் உனக்கு அம்மா, அத மறந்துடாத. நீ ஒண்ணு எனக்கு அம்மா இல்ல. பெருசா வந்துட்டா பேசுறதுக்கு. எதுக்கு தண்டிக்கணும் எதுக்கு கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். அம்மு, நீ வா, நம்ம போலாம் வா. ஒரு நாள் சாப்பிடலனா ஒன்னும் ஆயிடாது. நீ யார்கிட்டயும் அடி வாங்க வேண்டாம். ஹலோ அண்ணே, நான் தான். நீங்க தூங்கிட்டீங்களா? இல்ல, தூங்கி இருந்தா நான் ஏன் போன் எடுக்க போறேன்? என்ன விஷயம்னு சொல்லு. பாதி ராத்திரியில போன் பண்ணிருக்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது என்னோட வருத்தத்தை நான் உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். இந்த ராத்திரி நேரத்துல உனக்கு என்ன அப்படி அவசரம்? இப்பெல்லாம் இந்த வீட்ல நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி உணர்றேன். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போ திடீர்னு அப்படி தோன்ற அளவுக்கு அப்படி என்ன ஆயிப்போச்சு? அனு, அம்மு எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. அதனாலதான் நான் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன விஷயம்னு நீ தெளிவா சொல்லுமா. சாயங்காலம் நான் அம்முவை நல்லா திட்டி அவளை அடிச்சிட்டேனே, அதை பார்த்துட்டு அனு என்கிட்ட சண்டை போட்ட கோவத்துல அம்முவை கூட்டிட்டு முன்னாடியே போய் தூங்கிட்டா. ஒரு சாதாரண விஷயம்னே, அதுக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிடுறாங்க. அவங்களுக்கு நடுவுல நான் யாரோ வேண்டாதவள ஆயிட்டோனோன்னு தோணுது. உனக்கு தோன்றதெல்லாம் இருக்கட்டும். அவங்க 2 பேரும் அன்பா பழகிறது எதிர்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும். நான் ஏற்கனவே உனக்கு இதை பத்தி சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறவ அனு. பிரிக்க முடியாத அளவுக்கு அவ குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா நெருங்கிட்டான்னா அது அவளை தான் பாதிக்கும். அவளுக்கு மட்டும் இல்ல, அம்முவையும் பாதிக்கும். உண்மைதான். சில நேரத்துல எனக்கு எல்லா உண்மையும் அம்மு கிட்ட சொல்லிடலாமோன்னு தோணுது. நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. அந்த உண்மையை சொல்றதா இருந்தா இந்த அளவுக்கு தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ நிம்மதியா படுத்து நல்லா தூங்கு. நாளைக்கு காலையில இத பத்தின ஒரு முடிவுக்கு வரலாம். எனக்கு இப்ப தூக்கம் வருது, நாளைக்கு பேசலாம்.
நீ போனை வை. ஒரு அருமையான சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அதனால தானே உங்களை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். இல்ல அந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வரும்ல சார், அந்த சம்பந்தம் உங்களுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். அது ஏன் அப்படி? அது நான் சொல்லும்போது உங்களுக்கே புரிய வரும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்பதானே கேட்க முடியும். சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டம்மாவையும் வர சொல்லுங்க. அவங்களும் இதை நல்லா கேட்கட்டும். சீதா, சீதா. சார், நீங்கள் பண்ண புண்ணியத்தினால தான் அந்த சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அது யாருன்னு சொன்னால் உங்களுக்கே அது புரியும். என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? சீதா, நான் சொன்னேன்ல இதான் வேலை. இதான் சுப்ரியாவுக்கு ஒரு நல்ல வரன் கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஆஹோ. ஆ. ஆ, இவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. சரி, ஏதாவது ஒத்து வருமா? ஒத்து வருமாவா? இது ஒத்து வருங்கிறதுனால தானே ஓடி வந்திருக்கேன். அட, முதல்ல நீ விஷயத்த சொல்லுப்பா, மற்றதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க. பையன் எப்படி? நீ முதல்ல டீட்டெயில் சொல்லு, அப்பதானே அபிப்பிராயம் சொல்ல முடியும். பையன் எப்படி? பார்க்க நல்லா இருக்காரா? அத முதல்ல சொல்லுங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காரு. சரி, மற்ற விஷயத்தையும் கேட்டீங்கன்னா டபுள் ஓகே பண்ணிடுவீங்க. பையன் இப்ப அமெரிக்காவில் இருக்கான். பேரு உதயன். போய் 4 வருஷம் ஆகுது. நல்ல சூப்பரான ஒரு வேலை. அப்பாவும் அம்மாவும் டீச்சரா வேலை பார்த்தவங்க. இப்ப ரிட்டையர்டு. ஒரு தங்கச்சி இருக்கா. அவ இப்பதான் எம்எஸ்சி படிச்சு முடிச்சிருக்கா. இப்ப அந்த குடும்பத்தோட நிலவரம் இதுதான். உங்களுக்கு இப்ப என்ன தோணுது? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருங்க. ஓகே தான், நம்ம பேசி பார்க்கலான்னு தோணுது. அவங்க நல்ல படிப்பறிவு உள்ள பொண்ணை தான் பார்க்குறாங்க. பார்க்கவும் நல்லா இருக்கணும். நான் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை இங்கே காமிச்சேன், விவரத்தையும் சொன்னேன். அவங்களுக்கு அதில் விருப்பம்தான். ஆ, அப்படின்னா நாம இதே பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனசு வச்சா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது எப்படி? இதோ இதை கொஞ்சம் பாருங்க. இது யாரு? இது உதயனோட தங்கச்சி வந்தானா. நான் சொன்னேன்ல எம்எஸ்சி படிச்சு முடிச்ச பொண்ணு இருக்கான்னு. இந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கணும். 2 பேருடைய கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்தணுங்கிறது தான் பிளான். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்க வீட்டு பொண்ணை நீங்க கொடுக்கும்போது அவங்க வீட்டு பொண்ணை உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் யோசிச்சு பார்த்ததுல உங்களோட மூத்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இருப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? சீதா, இதை பாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது தான் எங்க விருப்பம்னு அவங்க என்கிட்ட சொன்ன உடனேயே நான் உங்க பையனை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க டபுள் 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 ஹாப்பியா இருக்காங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? விளையாதா, நம்ம இதை பத்தி பேசி பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணுமோ நீ அதை செய்ய ஆரம்பிச்சிரு. கிளம்பிடாதீங்க, டீ குடிச்சிட்டு தான் போகணும். நான் இப்ப எடுத்துட்டு வரேன். போட்டோ பொண்ணு கிட்ட காமிச்சிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த வேலாயுதத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அது கச்சிதமா நடக்கும்னு. இப்போ நான் உன்னை முழுசா நம்புறேன். அது பைசா இரு கொஞ்சம். நீ இந்த வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நான் உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடியாவது நீ இந்த வீட்டுக்கு வந்திய, அதுவே சந்தோஷம். நான் இந்த வீட்டை விட்டு போனது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்ண்ணா. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. அப்படி நடக்க வேண்டியதாயிடுச்சு. சேது, நாம எல்லாம் மிலிட்ரிக்காரங்க. நாம விரோதத்தோட எதிரியா பார்க்க வேண்டியது யார? நம்ம நாட்டை அழிக்க வர எதிரிங்களை தான். அதை விட்டு மற்றவங்களை எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ எனக்கு எதிரி இல்லையே, தம்பி தானே. மனோ மனோ இங்க இல்லையா? மனோ லக்ஷ்மியும் டவுன் வரையும் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ வாங்க வேண்டியது இருக்கான், இப்போ வந்துடுவாங்க. அவனுக்கும் உங்களுக்கும் ஏதோ மனக்கசப்பு போல இருக்கு. ஒரு கல்யாண பிரச்சனை.
நானும் அதை கேள்விப்பட்டேன். லக்ஷ்மி என்கிட்ட சொன்னான். என்ன ஏதுன்னு பெருசாக எதுவும் கேட்டுக்கல. உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்றதுனால தான் அவங்க வரான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அவனுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தா வெளியே எங்கேயாவது போயிடுவான். அப்படியெல்லாம் தப்பா போற பையன் இல்லை அவன். அதனால தான் நான் எதுவும் சொல்லாம அவனை இங்க தங்க வச்சேன். நமக்கு செட் ஆகாத ஒரு சம்பந்தத்தை எப்படி ஒத்துக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. மனோ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்தன்னைக்கு பொண்ணோட அப்பா வந்து சொல்றான் 2வது குழந்தை அந்த ஆளோடது இல்லையா. அப்பா இல்லைன்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். சரி, அதுவும் போனா போட்டும், நேத்து நாள் குறிக்க வாங்கன்னு கூப்பிட்டோம். நம்ம லக்ஷ்மியும் கூட வந்திருந்தா. அப்பதான் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு தேவையா நீங்களே சொல்லுங்க. என்ன கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க எல்லாமே மனோவுக்கு தெரியும்னு. ஆனா அவன் என்னன்னா தெரிஞ்ச விஷயத்த கூட எங்ககிட்ட சொல்லவே மாட்டான். எதை நம்பி அண்ணா நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது? கல்யாணம் பண்ணிக்க போறதும் வாழ போறதும் அவன்தான். இருந்தாலும் அப்பா அம்மாங்கிற முறையில எங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குல்ல. கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான். நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவன் மனசு மாற மாட்டேங்குது. இப்போ அவனுக்கு வேற ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அவன் மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொண்ணு கொடுத்து பொண்ணு கேக்குறாங்க. மத்தபடி குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்காளாம், நல்லா அழகா இருக்கா, உயரமா செகப்பா, மனோவுக்கு பொருத்தமான பொண்ணு. அவளோட அண்ணன் அமெரிக்கால இருக்கானா, ஏதோ ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறானாமா. அவனுக்கு நம்ம சுப்ரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். அந்த பையன் லீவுக்கு வரப்போ 2 கல்யாணத்தையும் ஒன்னா முடிக்கணும்ன்றாங்க. நாங்களும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு நினைக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சிட்டா மனோவையும் கூட கூட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மனோ குவாலிஃபைடுங்கிறதுனால வேலை கிடைக்கிறதுலயும் பிரச்சனை இருக்காது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் பெருசா எதுவும் இல்ல. அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நல்ல சம்பந்தமா தான் இருக்கு. அந்த வீட்டுல வேற யாரும் இல்லையா? இந்த 2 பசங்க தான் இருக்காங்களாம். அம்மா டீச்சரா இருந்திருக்காங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களாம். அதனால வேற எதுவும் கடமைகள் இல்ல. விட்டுறாதீங்க, இதை நடத்தி வச்சிருங்க. விஷயத்தை அவன்கிட்ட சொன்னீங்களா? அதை சொல்றதுக்காக தான் அண்ணா நாங்க இங்க வந்திருக்கோம். சொல்றதுக்கு மட்டும் இல்ல, கூட்டிட்டு போறதுக்காகவும் தான். அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கல்யாணம் நடத்துறதுக்கு முழுசா 1 மாசம் கூட இல்ல. கல்யாண வேலை நிறைய இருக்கு. 2 பசங்களோட கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல நடத்தணும்னா கடமையை முடிக்கிறது சந்தோஷம் தானே. பசங்க வந்துட்டாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோங்கிறது மட்டும்தான் இதுல ஒரு பிரச்சனை. ஒரு வகையில இதுதான் ரொம்ப நல்லதாவே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பயே பேசி தீர்த்திட முடியும். இதெல்லாம் சொன்னா நிச்சயமா அவனுக்கு புரிய போறதில்ல. நீங்க தான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவனுக்கு நல்லது சொல்லி அனுப்பணும். நீங்க சொன்னீங்கன்னா அவன் கேட்பான். சரி, வரட்டும், நான் பேசுறேன். ம். வா, 2 கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. ஓ, சித்தப்பாவும் சித்தியுமா? இவங்கள போய் கெஸ்ட்னு சொல்றீங்க? நம்ம ஆள் தானே? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சித்தப்பா? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். மனோ, உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் அவங்க வந்திருக்காங்க. போறது உன் விருப்பம். உன்னை போவாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நீயே முடிவு பண்ணிக்கோ. லக்ஷ்மி, டீ போடு. இதை கொண்டு வரப்பா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருப்பா. இவங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் வரல, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண நல்ல சம்பந்தத்தோட வந்திருக்காங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு கேக்குறாங்க. உன் தங்கச்சியை கட்டி கொடுத்தா அவங்க வீட்டு பொண்ணை நீ கட்டிக்கலாம். உனக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவாங்க. இது என்னவோ டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி தானே இருக்கு. சுப்ரியாவுக்கு வேணும்னா கல்யாண பேச்சு பேசுங்க. ஏன் கல்யாண பேச்செல்லாம் நீங்க பேசாதீங்க. ஏண்டா, நீ முதல்ல முழுசா கேளு. அந்த பொண்ணை பத்தியும் மாப்பிள்ளைய பத்தியும் நீ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டன்னா நீயே ஒத்துக்குவ. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். 2வது கல்யாணத்துக்கு தயாரானவன் தான் வேணுமா உனக்கு? அருமையான சம்பந்தம் இப்ப தேடி வந்திருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. சீதா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் அவன் கூட பேசிக்கிறேன். யாரு வேணும்னாலும் பேசிக்கோங்க. ஆனா இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். மனோ,
நீ தான் இப்ப மனோக்கு எல்லா உபதேசமும் கொடுக்கறேன்னு தெரியும். உன் பேச்சை கேட்டுதான் இன்னமும் அந்த பொண்ணு பின்னாடி அவன் சுத்திட்டு இருக்கான். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சித்தி. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். அப்படி கேட்டிருந்தானா அவன் எப்பவோ அனுவை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சந்தோஷமா இருந்திருப்பான். அவன் கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, அனுவை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில்ல தாலி கட்டிடு, இல்லனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுன்னு. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான் சித்தி. ஏய், அருமையான சம்பந்தம் இப்ப தேடி வந்திருக்கு. மனோக்கு அதனால ஒரு எதிர்காலமும் இருக்கு. அவன் மனச மாத்தி அதுக்கு நீ முட்டுக்கட்டையா இருக்காத. அதுக்கு நான் கேரண்டி. நான் தானே முட்டுக்கட்ட. வாங்க பாத்துக்கலாம். நீ எல்லாம் எப்பவுமே உருப்பட மாட்டேடி. அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இங்க வந்து குப்பை கொட்டிட்டு இருக்க. உன் திமிராலதான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு. திட்டி முடிச்சிட்டீங்களா? இப்ப போலாமா? வாங்க. இவன் எங்க போறான்? 2 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். நீங்க இப்போ புறப்படுங்க. நான் அப்புறமா அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனோ சாப்பிட வரலையா? வர சொன்னேன், வரேன் நீ போனா. அவன் வரும்போது வரட்டும், நீங்க சாப்பிட்டு படுங்கப்பா. சாப்பாடெல்லாம் அப்படி கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது. நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குன்னா டேங்க் ட்ரை ஆகிறதுக்குள்ள எப்போ வேணாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆனால் சாப்பாடு அப்படி இல்லை, சரியான நேரத்தில் சாப்பிடணும். நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சாப்பிட உட்காந்தேன். நீ கை கழுவிட்டு வாப்பா. நீயும் உட்காந்து சாப்பிட, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? மனோ, உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். மிலிட்ரிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. சொல்ல வேண்டிய விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். என்னடா இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காத. நான் சொல்ற விஷயம் உனக்கு நல்லதா பட்டா மட்டும் எடுத்துக்கோ. வேணான்னு தோணுனா விட்டுரு. 2ல் எதுவாக இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அது உனக்கே தான் வந்து சேரும். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. நான் வேற எதை பற்றி பேச போகிறேன்? இன்னைக்கு உன் அப்பா அம்மா வந்து சொன்ன அந்த சம்பந்தத்தை பற்றி தான். அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உன் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இது. வழக்கமாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுனா 2ல் 1 ஏதாவது ஒரு குறையோட இல்லை குணமும் சரியாக வராது. இந்த சம்பந்தத்தில் எதுவும் இல்லை. அதோட நல்ல வேலையில் இருக்கவங்க, முக்கியமாக நல்லா படித்தவங்க. பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தேன், பார்க்கவும் நல்லா இருக்கா. தட்டி கழிக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும்ல, நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன். அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்றது எப்படி சரியா இருக்கும்? நீ விரும்புறதா சொல்ற அந்த பொண்ணையும் உங்க அப்பா அம்மா சொல்றதை வச்சு நான் சொல்றேன். உனக்கு சரியா வரணும்னு எனக்கு தோணல. பல விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரத்துல அவங்க வெளிப்படையா சொல்லல. அது சரியா? சில உண்மைகளை அம்மா அப்பா கிட்ட மறைச்சது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் நான் சொன்னதால தான். அதுதான் தப்பு. அந்த பொண்ணும் நீயும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதா இருந்தா எதை பத்தியும் உங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்கன்னு அவங்க கிட்டே கேட்டுட்டு எந்த உண்மையும் சொல்லாம அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் சீட்டிங் இல்லாம வேற என்னப்பா? அந்த விஷயத்துல உண்மையிலையும் தப்பு இருக்கு. அதனால அந்த பந்தத்தை வேண்டான்னு ஒதுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா என்னால அவளை மறக்க முடியாது பெரியப்பா. என்னோட கல்யாணத்துல ஏன் சந்தோஷத்தையும் பார்க்கணும்ல. சந்தோஷம்னு சொல்றது நிலை இல்லாதுப்பா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும்பா. அது நிரந்தரம் இல்லாதது. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவன் எந்த நேரத்துலையும் சந்தோஷமா இருப்பான். அதுதான் விஷயம். என்னைக்குமே நம்ம கைக்கு எட்டாம அந்த சந்தோஷங்கிறது நம்ம கையை விட்டு விலகி விலகி போகும். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் போயிடும் தானே நினைச்சு பார்க்குற. ஆனா கொஞ்ச நாள் அந்த பொண்ணோட வாழ்ந்து பார்க்கும்போது சந்தோஷம் தன்னால வந்து சேரும். தன்னோட சந்தோஷத்தை தூக்கி எறிஞ்சிட்டு யாரை சந்தோஷப்படுத்தணும்? அவன் வாழ்க்கையை அவன் சூஸ் பண்ணக்கூடாதா?
நம்ம சொந்தத்துக்காக நாம எத்தனை விதமான தியாகங்களை செய்கிறோம். நீ எனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்க. காலங்காத்தால நான் தூங்கி எழுந்து உட்காரும்போது சூடா காப்பியை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு நீ எனக்கு முன்னாடியே எந்திரிக்கிறது இல்லையா? அந்த நேரத்துக்கு நீ பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்கிருக்கலாம்ல. எதுக்கு நீ அப்படி ஒரு தியாகத்தை செய்யற? அன்பு இல்லையா? அப்ப அதுதான் விஷயம். குடும்பத்து மேல நமக்கு அன்பு இருந்ததுன்னா என்ன தியாகம் வேணாலும் செய்யலாம். அந்த அன்பு இல்லைன்னா தான் நீ பெருசா நான் பெருசான்னு அது சண்டை சச்சரவுல போய் முடியும். நீ சாப்பிடுப்பா. பல வருஷத்துக்கு அப்புறம் தம்பி வீட்டுக்கு வந்த சந்தோஷம் அப்பாக்கு. அப்பா சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத. இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. எல்லாம் நல்லா யோசிச்சு நீயே ஒரு முடிவு எடுத்துக்கோ. நீ இப்போ என்னதான் சொல்ல வர? இந்த விஷயத்துல நான் இனிமே எதுவும் சொல்லல. ஏன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நானும் இருந்திருக்கேன். லட்சியம் குறிக்கோள் எதுவுமே இல்லாம என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நான் திகைச்சு போன நாட்கள். புருஷன் கூட செட் ஆகாத எனக்கு அவர் கூட வாழலாமா வேண்டாமான்னு நான் தவிச்ச நேரத்துல நீ கொடுத்த ஆறுதல் எனக்கு அவ்வளோ முக்கியமா இருந்துச்சு. எல்லாரும் என்ன குறை சொல்லும் போது நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ண. உன் மனசு என்னன்னு சொல்லுதோ அதை நீ செய்யுன்னு சொன்ன. இப்போ நானும் அதே தான் உனக்கு சொல்றேன். உன் மனசுக்கிட்ட நீயே கேளு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நியாயமா இருக்கணுமா இல்ல குடும்பத்தோட ஆசையை நிறைவேற்றணுமான்னு யோசி. பாத்து இறங்க அம்மு. அம்மா பாத்தீங்களா ஐஸ்கிரீம்? ஏற்கனவே நான் கடையில ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். அதை இதன் வாங்கி சாப்பிட்டு வயித்தை கெடுத்துக்காத என்ன? போ. அனு, 2 பேரும் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ இவளை கூட்டிட்டு எங்க போயிட்டு வர? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுதான் போனேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே பார்க்குக்கு போகணும்னு சொல்றா. பார்க்ல போய் விளையாடி நேரம் போனதே தெரியலம்மா. அப்புறம் லீவ் நாள்ல தானே இப்படி சுத்த முடியும். அனு, அது வந்து அது நீ இப்படி எப்பவுமே அம்மு பின்னாடியே சுத்திட்டு இருந்தா போதுமா? உன் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க வேண்டாமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என் கல்யாணத்தை பத்தியா? அதுவும் நடக்கணும்ல. நீ எப்பவும் இப்படி என் கூடயும் அம்மு கூடவே இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குமா? நான் என்ன இப்ப கிழவி ஆயிட்டேனா என்ன? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல. கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிதான் எனக்கும் நிறைய வரன்கள் வந்தது. அப்பெல்லாம் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தான் நீங்களும் மாமாவும் வரைஞ்சு கட்டிட்டு நின்னீங்க. கடைசியில மொனவோட சம்மந்தம் வந்தது. இப்ப அவங்க வீட்டுல பிடிக்கலன்றாங்க. இப்ப என் கதை ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்குது. அதனால இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுருங்கம்மா. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? அதுக்கு நான் இப்ப ஹாப்பியா இல்லைன்னு யார் சொன்னது? உங்களுக்கு அப்படி தோணுதா? நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன். அது எதனாலன்னு தெரியல. ஆனா உங்க கூடயும் அம்மு கூடயும் வீட்டுல இருக்கும் போது என் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இப்ப போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? வேண்டாமோ, அந்த ஐஸ்கிரீமை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். போய் ஃப்ரிட்ஜில் வை. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் பால் காய்ச்சி தரேன். அவ இப்பவே இதை சாப்பிட்டுருவா பாருங்க. உக்காருப்பா. ரொம்ப நாளாச்சு. நான் இப்போல்லாம் இந்த மாடி ரூமுக்கு வர்றதே கிடையாது. நான் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் நேற்று நான் சொன்ன விஷயத்தினால உனக்கு என் மேலே கோபம் ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை பெரியப்பா. நீ அப்படி நினைக்க மாட்ட. இந்த காலத்து பசங்களாச்சே, சில பேரால் என்னை போல் வயசானவங்க பேச்சை ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நீ அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பெரியப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேலே கோபம் வராது. சரி, நீ என்ன முடிவு பண்ண கல்யாண விஷயத்தில்? வாழ்க்கையில் எப்பவுமே இக்கட்டான சூழ்நிலை வந்துக்கிட்டு தான் பாருக்கும். அந்த நேரத்தில் பதட்டப்படுறவங்களும்
சரியான நேரத்துல முடிவெடுக்காதவங்களும் வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டப்படுவாங்க. இராணுவத்தில் நாங்க கத்துக்கிற முதல் பாடமே அதுவாக தான் இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான். முடிவு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணாத. எடுக்கிற ஒரு முடிவை தெளிவா எடுக்கணும். இத்தனை நாளா காதலிச்ச பொண்ணு என்னால எப்படி மறக்க முடியும் பெரியப்பா? அப்போ உன் மேல அன்பு வச்சிருக்கிற அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் தூக்கி எறிய போறியா? மனோ, பேசாம நீ அந்த பொண்ணை மறந்துருப்பா. இந்த முடிவால அவ ஒன்றும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்லையே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு பதிலா வேற ஒருத்தனை அவ கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா? நீயே உன் வீட்டை பத்தி கொஞ்சம் யோசித்து பார். உனக்கு பதிலா வேற ஒரு புள்ள அவங்களுக்கு கிடைக்குமா? அதுக்கு பதிலா பெத்தவங்களுக்கு பதிலா வேற யாராவது உனக்கு கிடைப்பாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான்ப்பா நான் சொல்றேன், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. வீட்டில் பார்த்து முடிவு பண்ணியிருக்கிற பொண்ணியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலைநாட்டணும்னா பல தியாகங்களை செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். சில நேரத்தில் விட்டு கொடுக்கணும், சில நேரத்தில் உதவி செய்யணும். குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற அன்பும் அக்கறையும் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ இப்போ உன் மனசில் அந்த பொண்ணு மட்டும் உன் வாழ்க்கையில் வந்துட்டானா எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிற. அவள் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிற குறைய உன் கண்ணுக்கு நல்லா தெரியும். அதை திருத்துறதுக்கு தனியாக நீ எங்கே ஓடனாலும் உன்னால் அது என்ன பண்ணாலும் முடியாது. நீ எதுக்காக ஆசைப்பட்டு உன் குடும்பத்தையே எதிர்த்து அவளை கல்யாணம் பண்ணியோ அந்த சந்தோஷம் மட்டும் உனக்கு கிடைக்காமலே போயிடும். ஞாபகம் இருக்கட்டும், கல்யாணங்கிறது திரும்பி வர முடியாத ஒரு பயணம். நான் இவ்வளோ தூரம் பேசிட்டதுனால நீ இப்போவே போய் கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்னு இல்லை. நல்லா யோசி, நல்ல ஒரு முடிவாயிடு. கேட்ட சூடா தோசை வேணும்னு கஷ்டப்பட்டு சுட்டு கொண்டு வந்தா போதுங்கிற. நான் தான் ஏற்கனவே 1 2 3 தோசை சாப்பிட்டேனே. பரவாயில்ல, இதையும் சேர்த்து சாப்பிடு. இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும். பரவாயில்ல, வெடிச்சதுன்னா நான் உன்னை கொண்டு போய் தச்சு கொண்டு வரேன். அப்படி பண்ண எனக்கு வலிக்காது. அம்மு, இன்னும் ஒரே ஒரு தோசை சாப்பிடுன்னு சொல்றல. இந்தா, அக்காவை டென்ஷன் ஆக்க கூடாது. வா. ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ் சொல்லும். இந்த ஒண்ணு மட்டும் சாப்பிடு. இதுக்கு மேல வேண்டாம். சீக்கிரம் சாப்பிடு. இதையும் சாப்பிடு. அக்கா இத வர. அம்மு, தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டியா? பாலை குடி. ஐயோ, நான் இப்ப பாலை வேற குடிக்கணுமா? ஆமா, குடிக்கணும். பால் குடிச்சாதானே அக்கா மாதிரி ஹைட் ஆவ. இந்த தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பாலை குடிச்சிடணும். எனக்கு வேண்டாம். இதுல ஹார்லிக்ஸ் கலந்தீங்களாமா? இல்ல, வெறும் பால் தான். அம்முக்கு ஹார்லிக்ஸ் கலந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியாதா? ச்சே, என் செல்லத்துக்கு நான் போய் ஹார்லிக்ஸ் கலக்கி எடுத்துட்டு வரேன். அம்மா, மனு அண்ணன் வந்துட்டாரு. இப்பதானே நிம்மதியா இருக்கு. எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்தது? பெத்தவங்க நாங்க உனக்கு அப்படி என்னடா துரோகம் செஞ்சிட்டோம்? நமக்கு செட் ஆகாத பொண்ண வேண்டான்னு சொன்னது ஒரு தப்பா?
நீ சந்தோஷமா வாழணும்னு தானடா நாங்க ஆசைப்படுறோம். அப்படி இருந்தும் நீ ஏன்டா எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐயோ போதும் நிறுத்துங்கம்மா. அண்ணா இப்பதானே வந்தாரு, அதுக்குள்ள அதே இதையும் பேசி வெறுப்பேத்திட்டு இருக்க. அண்ணா வந்து ஸ்பீட்லயே கிளம்பி போறத பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஐயோ நீ வேற போடி. ஏன் வருத்தத்தை நான் வேற யார்கிட்ட சொல்றது? ஓ, நீ பேசுறது கேட்டா எனக்கு இங்க இருந்து போக தோணுது. வாயை முடிக்கிட்டு சும்மா இருமா. ஓ சரி, நான் எதுவுமே பேசலப்பா. அண்ணா உள்ள வா அண்ணா. அம்மா அப்பா எங்க? அப்பா இப்ப வந்துருவாரு. மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காரு. நீங்க இங்க இருந்து போகும்போது பெரிய ஒரு பேக் எடுத்துட்டு போனீங்களே, அதெல்லாம் தொலைச்சிட்டீங்களா? கார்ல இருக்குடி, எடுத்துக்கலாம். டீ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, அப்பா வந்துட்டுமே. அப்பா வந்ததுமா? அவர் வந்ததும் நீ இன்னொரு டீ குடி. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட்டே கொடுக்கல. அதெல்லாம் கொடுக்கலாம், முதல்ல வேலைக்கு போகணும்ல. உங்களுக்கு வேலை கிடைச்சதுனால அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குல்ல, உங்க கல்யாணம். நம்ம 2 பேர் கல்யாணத்தை ஒரே நாள் நடத்தலான்னு அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உதயா, நந்தினி அக்கா 2 பேரோட வேற சில போட்டோஸையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க இன்னும் பார்க்கல? காட்டுறேன். இத பாருங்க. பாருங்கண்ணா, பாத்தீங்களா? பாருங்க, இதோ பாருங்கண்ணா. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா அண்ணா? பிடிச்சிருக்கா? பாருங்க. ஏய், வந்ததும் அவன் தோள்ல ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டியா? அவனை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு. இந்தப்பா. நான் இந்த போட்டோஸ் எல்லாம் அண்ணனுக்கு காட்டிட்டு இருந்தேம்மா. எல்லா போட்டோஸையும் காமிச்சியா? உதயா வந்தனாவோடது எல்லாத்தையும் காட்டிட்டேன். எப்படி இருக்குடா? பிடிச்சிருக்கா? நாங்க அவங்களுக்கு எங்க சைடு ஓகேன்னு சொல்லிட்டோம். இதுக்கு சம்மதம்னு நான் எப்ப சொன்னேன்? நம்ம குடும்பத்து மேல உனக்கு பாசம் இருந்தா நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவ. சொல்லணும். உனக்கு மட்டும் இல்லடா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்ல. தயவு செஞ்சு நீ அதுக்கு குறுக்க நிக்காத. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். உன் மனசு எனக்கு தெரியும்னா, எனக்காக நீ எந்த தியாகமும் பண்ண வேண்டாம். அனு அக்காவை உன்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். மறக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உதயாவை நான் போன்ல தானே பார்த்திருக்கேன், அதனால மறக்கிறது ஈஸி தான். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அம்மு, இந்த பட்டன் எப்படி பிஞ்சுது? நான் இல்லம்மா, சாரா தான் பிச்சிட்டா. சாராவா? அவ எதுக்கு ஓ சட்டையில இருக்கிற பட்டனை பிச்சா? அது நாங்க ஓடி விளையாட்டு இருந்தோம். அவ விழும்போது என் ட்ரெஸ் இழுத்து பிடிச்சா, அப்பதான் பட்டன் பிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, அப்படின்னா பரவாயில்ல. சரி, அவ கீழே விழுந்துட்டாளா என்ன? விழலம்மா, அவ விழதுக்குள்ளதான் நான் பிடிச்சிட்டேனே. அப்படிதான் இருக்கணும். என் பொண்ணுனா சும்மாவா? இல்லனாலும் என் அம்மு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்தா, இனி அந்த சாரால யார் வந்து புடிச்சு இழுத்தாலும் உன்னோட ட்ரெஸ்ல இருக்க பட்டன் கிளியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் தச்சு வச்சுட்டேன். இந்தா, எடுத்துட்டு போ. என்ன அம்மு, இங்க வா. என்ன ஆச்சு? திடீர்னு அமைதியாயிட்ட? சொல்லு அம்மு, அம்மா கேக்குறேன்ல. என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு அம்மு. என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட தயங்காம சொல்லுடா. எங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் டூருக்கு போறாங்கம்மா. ஓ, அதுதான் விஷயமா? அதுக்கு என்ன, நீயும் போணுமா? போணும். சரி, நீயும் போயிட்டு வா. ஆனா நான் போக வேணான்னு அக்கா சொன்னாங்க. போக வேண்டான்னு சொன்னாளா? ஏமா? தெரியல. ஷர்லி மிஸ்ஸும் ஷாலினி மிஸ்ஸும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க என்ன அனுப்ப சொல்லி. ஆனா அக்கா ஒத்துக்கவே இல்லை.
அவ ஏன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னா? ஸ்கூட்டர்ல வரும்போது நான் சொன்னேன், அக்கா கோவப்பட்டாங்க, வாய முட்டுவான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு போகணும்னு இருக்கு, டூருக்கு போனா ஜாலியா இருக்கும்னு பிங்கியும் ஸ்னேகாவும் சொன்னாங்க. நானும் போகட்டாமா? அது நீ இங்கதான் இருக்கியா? வா பால் குடிக்கலாம் வா. ஏன் அனு இவள டூருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னியாமே? ஓ அத பத்தி தான் இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? நான் உன்கிட்ட அப்பவே டூருக்கு போக வேணாம்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் வந்து அம்மா கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? இவ போயிட்டு வரட்டும் அனு, சின்ன பொண்ணு தானே. இந்த வயசுல டூருக்கு போறதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அவளுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல, போயிட்டு வரட்டுமே. வேண்டாமா, இவளை அனுப்ப வேண்டாம். அப்படின்னாலும் இந்த வயசுல டூருக்கு போறதுல என்ன பிரயோஜனம்? எதையும் பார்த்து புரிஞ்சுக்கிற வயசும் இல்ல. 2 நாள் கஷ்டப்பட்டு போறதுனால என்ன ஆக போகுது? கண்ட கண்ட இடத்துக்கு கண்ட கண்ட நேரத்துல போய் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு திரிய வேண்டியதா? அதெல்லாம் கிளீனா தான் செஞ்சு கொடுக்கறாங்களான்னு யாருக்கு தெரியும்? அதனால உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நமக்கு தான் டென்ஷன். அதுக்குதான் கூட இருந்தே பாத்துக்கிறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்கல்ல. அவங்க பசங்களும் அந்த குழந்தைங்கள்ல ஒருத்தங்க தானே. இருந்தாலும் வேண்டாமா, நாம இல்லாம தனியா இவ்ளோ தூரம், அதுவும் 2 நாளைக்கு வேண்டாம். ஆனா தனியா எங்க போறா? அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் தானே போறாங்க. இல்லனாலும் ஸ்கூல்ல இருந்து பசங்களை டூருக்கு கூட்டிட்டு போறது ஒன்னும் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லல்ல. உன் சின்ன வயசுல கூட உன்னை எல்லா டூருக்குமே நான் அனுப்பியிருக்கேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு நீ அங்க நடந்த விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசுவ. அந்த நேரத்துல நீ ஜாலியா சொன்ன கதைகள்லாம் கேட்கணும். நானே ரொம்ப அதிசயமா பாப்பேன். இவ்ளோ சின்ன சின்ன விஷயங்களை கூட எப்படி நீ கவனிச்சேன்னு தான். இந்த வயசுல இந்த மாதிரி டூர் போறது நல்ல விஷயம்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது படிக்கணுங்கிற ஆர்வம் பசங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமா? அம்மா நீங்க என்ன சொன்னாலும் டூருக்கு இவ்வளவு விட வேண்டாம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லம்மா. இப்பெல்லாம் டூருக்கு போகும்போது எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் தெரியாமலையா வருஷம் ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் டூருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸ்கூல் டீச்சர்ஸும் நியூஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல. நீ மட்டும் எதுக்கு அதே நினைச்சு பயந்துட்டு இருக்க? நீங்க இவ்வளவு டூருக்கு அனுப்புறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. டூருக்கு போய் தான் ஆகணும்னா லீவ் நாள்ல அதே இடங்களுக்கு இவ்வளவு நாம கூட்டிக்கிட்டு போலாம். இவ இடத்த பார்த்த மாதிரியும் இருக்கும். நீ ரூம்க்கு போ, நான் உன்னை டூருக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? போ. உனக்கு என்ன ஆச்சானோ? அவளை டூருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணமாவது சொல்லு. தேவையில்லாம கண்ட கண்ட காரணங்களை சொல்லி நீ அவளை தடுத்துக்கிட்டே இருக்க. அவ போயிட்டு வரட்டும், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். நீ இன்னும் தூங்கலையா? ஏன் இன்னும் கண் முழிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, அக்கா வரலன்றதாலயா? இப்ப நம்ம தூங்கலாமா? வா. ஏன் இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்க? என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுடாமா. ஸ்கூல்ல இருந்து எல்லா பசங்களும் டூருக்கு போறாங்க. அதுக்கு என்ன, அவங்கெல்லாம் போயிட்டு வரட்டும். எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு. டூருக்கு போய் என்ன கிடைக்க போகுது உனக்கு? ஜாலியா இருக்கும்னு மிஸ் சொன்னாங்க. அப்புறம் நிறைய இடங்களை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நானும் போகட்டாக்கா? அக்கா சொல்றேன்ல, நீ போக வேண்டாம். நான் மட்டும்தான் போகாம இருப்பேன். எல்லாரும் போவாங்கக்கா. எல்லாரும் போயிட்டு வரட்டும். நீ போயிட்டா நான் இங்க தனியா இருக்கணும்ல, அதனால தானே உன்னை போக வேண்டாம்னு சொல்றேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்றதால தானே நீ போக வேண்டாம். என்ன அப்படின்னா நீங்களும் வாங்க. ஐயோ, நான் எப்படி டூருக்கு வர்றது? நான் பிங்கி கிட்ட சொல்றேன். பிங்கி சொன்னா மிஸ் கேட்பாங்க, உங்களையும் கூட்டிட்டு போக ஒத்துப்பாங்க. ஐயோ, நீங்க சின்ன பசங்கல்ல,
சின்ன பசங்க கூட பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்கடா. அப்படின்னா மிஸ்ஸுங்கெல்லாம் வராங்களே, மிஸ் பெரியவங்க தானே? இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போயிட்டு வரட்டும். இன்னொரு நாள் நாம மட்டும் டூருக்கு போலாம். எல்லா இடத்தையும் நான் உனக்கு காட்டுறேன். இப்ப நம்ம ஜாலியா படுத்து தூங்கலாம். ம்? ம்? வா. ஆமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.